சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, அதை நான் சொல்லிடுறேன். கட்சிக்காரர்களோ இல்லைன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேப்டன் அவர்கள் இடத்திலிருந்தோ இல்லை வேற ஏதோ ஒரு கான்செப்டாலேயோ தேமுதிகவுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டதாகவும் அதை இவர் மறுத்ததாகவும் அதனால கற்களை விட்டு அவர் வீட்டில், அதாவது வடிவேல் வீட்டில் கட்சிக்காரர்கள் எரிந்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. ஆனா உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இறைவன் அறிந்தது, நமக்கு அது தெரியாது 100%. ஆனா ஒண்ணு, இது போன்ற செயல்களால தான் அவர் பிரிக்கப்பட்டிருக்கார். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரும் பொழுதுதான் கேப்டன் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் வந்துட்டு விரிசல், அதெல்லாம் கிடையவே கிடையாது. விரிசல் வந்ததுனால தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது இவர் வந்து பிரச்சாரத்துக்கு அவரை தாக்கி பேசுவதற்கே வந்துட்டு முன்னாடி வராரு. ஸோ அதனால எந்த கட்சியும் இவரை பிரிக்கவில்லைங்கிறது மட்டும் உண்மை. எந்த கட்சியும் கேப்டனையும் வடிவேலையும் பிரிக்கவில்லை. இருவரையும் பிரித்தது பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான். ஏதோ ஒரு பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இவங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டு இருக்கு. ஒரே தெருவில் இருந்ததுனால ஒரு சில பிரச்சனைகள். அதுவும் வடிவேல் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் எறியப்பட்டது என்பது 100% உண்மை. சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு பிரபலமே